ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 30 சனிக்கிழமை, ரங்க பஞ்சமி. வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அன்னைக்கு தினம் ஒரே ஒரு வாழைப்பூ உங்கள் கையில் இருந்தால் போதும். நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேய்பிரை பஞ்சமி, வளபிரை பஞ்சமி தெரியும். அது என்ன ரங்க பஞ்சமி அப்படிங்கிற கேள்வி வரும். ஒரு வருடமும் ஹோலி பண்டிகை முடிஞ்சு 5வது நாள் வரக்கூடிய பஞ்சமியை நம்ம ரங்க பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு தினம் எல்லா விதமான நேர்மறை சக்திகளும் எதிர்மறை சக்திகளை ஒன்றோட ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ரங்க பஞ்சமி. இந்தியாவில் பல நகரங்களில் இந்த ரங்க பஞ்சமி கொண்டாடப்படுது. பொதுவாகவே இப்போ நம்ம ஊரில் பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு வாடிக்கை இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எதிர்மறை ஆற்றல்களை நேர்மறை ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் நம்ம பயன்படுத்திக்கிறது மூலயமா நம்ம நினச்ச காரியத்தை சாதிச்சிக்க முடியும். அன்னைக்கு தினம் கண்டிப்பாக வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் செய்யலாம். ஒரு சில பேருக்கு இன்னமும் குழப்பம் இருக்குது, வாராகி அம்மன் ஃபோட்டோவை வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிறது. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப உக்ர தேவதை மாதிரி காட்சி அளித்தாலும் வாராகி அம்மனால் ஏற்படக்கூடிய சக்திகள் அபரிமிதமானது. நம்பிக்கையோட பக்தியோட வழிபட்டா வாராகி அம்மன் நம்ம கேட்கக்கூடிய வரத்தை உடனடியாக நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமி திதி அப்படிங்கிறது மார்ச் 29 சாயங்காலம் 6:21 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் 30 சாயங்காலம் 6:27 வரைக்கும் இருக்குது. சனிக்கிழமை காலையிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்குமே பஞ்சமி திதி தான். அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா வாராகி அம்மனுக்கு எப்பவும் போல் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒருவேளை வாராகி அம்மன் ஃபோட்டோ இல்லைனா கூட மனசால் நினச்சிக்கிட்டே இந்த வழிபாடை செய்யுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாழைப்பூ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வாழைப்பூவை எடுத்து அந்த வாழைப்பூவில் வடை செய்யுங்க. வாழைப்பூ வடை செஞ்சு வாராகி அம்மனுக்கு நாளை தினம் படைக்கிறது மூலயமா நம்ம கேட்கக்கூடிய வரங்களை வாராகி அம்மன் நமக்கு அருள்வாங்க. வாராகி அம்மன் பொறுத்த வரைக்கும் அவங்க பலகாரங்கள் அதிகமாக பிரியப்படக்கூடிய ஒரு தெய்வம். அதே மாதிரி பழங்களில் மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து அதை முத்துக்களாக உரித்து அதில் தேன் ஊற்றி அதை நீங்கள் வாராகி அம்மனுக்கு படைக்கிறது இன்னும் சிறப்பு. கருப்பு உளுந்தில் வடை செஞ்சு அதையும் நீங்கள் வாராகி அம்மனுக்கு படைக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமானது இந்த வாழைப்பூ வடை. வாழைப்பூ அப்படிங்கிறது எல்லா சீசன்லேயும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் மார்ச் 30 பஞ்சமி திதி அன்னைக்கு தினம் ஒரே ஒரு வாழைப்பூ இருந்தால் கூட போதும். அந்த வாழைப்பூவை நீங்கள் வடை செஞ்சு அந்த பிரசாதத்தை நீங்கள் வாராகி அம்மனுக்கு படைங்க. வாராகி அம்மன் ஃபோட்டோ இருந்தால் அந்த வாராகி அம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி அந்த வாழைப்பூ வடையை வச்சு படைச்சி உங்கள் வேண்டுதலை வேண்டுங்க. ஃபோட்டோ இல்லைனா மனசார நினச்சிக்கிட்டு அந்த வாழைப்பூ வடையை படைச்சி உங்கள் வேண்டுதலை கேட்டு பாருங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.